ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நான் என் அறையில் தூங்கிக் கொண்டிருந்தேன். அப்போது என் அம்மா என் அருகில் அமர்ந்து அழுது கொண்டிருப்பதை கண்டேன். அம்மாவை இப்படி பார்ப்பது என் இதயமே துடிக்கச் செய்தது. ஆனால் என்னால் அவரிடம் எதுவும் கேட்க முடியவில்லை. அடிக்கடி காலையில் அம்மாவின் நிலைமை இப்படித்தான் இருக்கும். சிறிது காலத்திற்கு முன்பு நான் அம்மாவிடம் கேட்டேன், ஏன் காலையில் அப்பா அறையிலிருந்து வரும்பொழுது இவ்வளவு அழுது கொண்டிருக்கிறீர்கள்? ஆனால் அம்மா அதற்கு பதில் சொல்லாமல் என்னை அதட்டினார். அவர் அறையிலிருந்து வெளியில் வரும்பொழுது அம்மாவின் தோற்றம் மிகவும் மோசமாக இருக்கும். கலைந்த தலைமுடி, துணிகள் கிழிந்திருக்கும். ஏதோ ஒரு பெரிய கொடுமையை சொல்வது போல இருக்கும். இது சில ஆண்டுகளுக்கு முன்பே தொடங்கியது. நான் வளர வளர இது எனக்கு பெரிய ஆச்சரியமாகவும் அச்சமாகவும் இருந்தது. என் அப்பா இரவு முழுவதும் என் அம்மாவுடன் அப்படி என்னதான் செய்கின்றார் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு ஒரு வெறி ஏற்பட்டது. இந்த கேள்வி எனக்கு நிம்மதியை இழக்கச் செய்தது. எனக்கு இப்பொழுது 15 வயதுதான். என்னால் பல விஷயங்களை நன்றாக புரிந்து கொள்ள முடிந்தது. அம்மாவின் அழுத முகம் ஏதோ ஒரு கட்டாயத்தின் எச்சரிக்கையாக எனக்கு தெரிந்தது. ஆனால் ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், அம்மா அறையிலிருந்து வரும்பொழுது அழுது கொண்டுதான் வருவார். ஆனால் அப்பா வெளியே வரும்போது அவர் முகத்தில் ஒரு வசீகரமான புன்னகை இருக்கும். அவரை பார்த்து மீண்டும் மீண்டும் இளைஞனே ஆகிவிட்டது போல ஒரு தோற்றமும் இருக்கும். ஏதோ ஒரு பாடலை முணுகுணுத்து கொண்டே மிகவும் மகிழ்ச்சியாகத்தான் வருவார். ஆனால் அம்மாவோ அப்பாவின் அறையிலிருந்து வந்த பிறகு அம்மா மீண்டும் அப்பாவுக்கு முன்னால் செல்லவே பயப்படுவார். அப்பாவின் காலை உணவை கூட என் மூலமாகத்தான் அவர் அறைக்கு அனுப்பி வைப்பார். அவர் நாள் முழுவதும் சமையல் அறையிலேயே நின்று அழுது கொண்டிருப்பார் அல்லது குளியலறையில் கதவை அடைத்து கொள்வார். அம்மாவின் நிலையை பார்க்கும் பொழுது எனக்கு பரிதாபமாக இருக்கும். நான் 10ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன். காலை உணவை எடுத்துவிட்டு பள்ளிக்கு கிளம்பி விடுவேன். ஆனால் நாள் முழுவதும் என் மூளையில் அம்மாவை பற்றிய சிந்தனைகளை எல்லாம் ஓடிக்கொண்டிருக்கும். ஒரு முறை கூட அப்பா கவலையாகவோ அல்லது பதற்றமாகவோ இருப்பதை நான் பார்த்ததே இல்லை. அவர் எப்போதும் மகிழ்ச்சியாகவே உணவருந்த அமருவார். அவர் முகம் மலர்ச்சியாகவே இருக்கும். ஆனால் அம்மாவை பார்த்தால் எந்த நேரத்திலும் அம்மா ஏதோ ஒன்று ஆகிவிடும் என்பது போலவே தோன்றும். காலை உணவு தயாரிக்கும் பொழுது அம்மாவின் உடல் நடுங்குவதை நான் பலமுறை கவனித்து இருக்கின்றேன். இரவு நேரத்தில் அப்பா அப்படி என்னதான் செய்கின்றார் என்று அம்மாவிடம் கேட்க துடித்தேன். ஆனால் அப்பாவின் பெயரை சொன்னாலே அம்மாவின் முகத்தில் மரண பயம் தெரியும். அம்மா ஒவ்வொரு இரவும் அப்பாவின் அறையில் தூங்குவதில்லை, என்னுடன் தான் தூங்குவார். என்னால் படிப்பில் கவனம் செலுத்த முடியவில்லை. வீட்டிலும் மனம் ஓட்டம் இல்லை. என் அம்மாவை எப்படியாவது அப்பாவின் அறைக்கு செல்ல விடாமல் தடுக்க வேண்டும் என்று என் இதயம் விரும்பியது. ஆனால் அப்பாவை என்னால் எதற்கும் தடுத்து நிறுத்த முடியவில்லை. அப்பா என் முன்னால் அம்மாவிடம் மிகுந்த அன்புடனும் அக்கறையுடன் தான் நடந்து கொள்வார். வீட்டின் இந்த சூழல் என்னை இவ்வளவு பாதித்தது என்றால் நான் அரையாண்டு தேர்வில் மோசமாக தோல்வி அடைந்து விட்டேன். நான் தேர்வு முடிவுகளை பெற்றோரிடம் சொல்லவில்லை. ஆனால் என் நண்பர்கள் ஆச்சரியப்பட்டார்கள். ஏனென்றால் நான் படிப்பில் கெட்டிக்கார பெண். என் கவனம் எங்கு இருக்கின்றது என்று அவர்கள் அடிக்கடி என்னிடம் கேட்பார்கள். நான் அப்போதுதான் என் அப்பா அம்மாவை பற்றி சொன்னேன். உன் அப்பா ஆங்கில பாடங்கள் எதுவும் பார்க்கிறாரா என்று சலோமி திடீரென்று கேட்டாள். இதை கேட்டு நான் திகைத்து போய் அவளை பார்த்தேன். படங்களும் எதற்கும் என்ன சம்பந்தம் இருக்க முடியும்? அவள் என்னை ஒரு விசித்திரமான பார்வையில் தான் பார்த்தாள். அவள் எனக்கு புரியவில்லை. அவள் பேச்சை மாற்றினாள். ஆனால் என் சிந்தனை அந்த ஒரு கேள்வியிலேயே நின்றது. சலோமி ஏன் இப்படி கேட்டாள்? நான் வீட்டிற்கு வந்த பொழுது அம்மாவின் உறவினர் சூர்யா அங்கிள் தான் அமர்ந்திருந்தார். அவர் மதிய நேரங்களில் வீட்டிற்கு வருவார். அவரும் அம்மாவும் சிறு வயது நண்பர்கள். சூர்யா துபாய்க்கு சென்ற பிறகு அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் திருமணம் நடந்தது. திருமணமாகி 17 ஆண்டுகளும் ஆகின்றனர். நான் அவர்களின் ஒரே மகள்தான்.
சில ஆண்டுகளுக்கு முன்பு எல்லாம் சரியாகத்தான் இருந்திருக்கும். அல்லது நான் சிறு பிள்ளையாக இருந்ததால் எனக்கு எதுவும் புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக அம்மாவின் நிலைமை எனக்கு தெளிவாக புரிகிறது. என் அப்பா ஒரு நல்ல மனிதர். என் அம்மாவின் துன்பத்திற்கு அவர்தான் காரணம் என்பதும் எனக்கு தெரியும். இந்த எண்ணம் என் அப்பாவின் மீது எனக்கு வெறுப்பை உண்டாக்கியது. சூர்யா அங்கிள் ஓராண்டுக்கு முன்புதான் இந்தியாவிற்கு திரும்பினார். அவர் அடிக்கடி அம்மாவை பார்க்க வருவார். ஆனால் அவர் வருவதில் அம்மாவுக்கு விருப்பமில்லை. சூர்யா அங்கிள் சென்ற பிறகு சூர்யா தினமும் வருவதை உன் அப்பா அறிந்தால் விபரீதம் நடக்கும் என்று அம்மா என்னிடம் அடிக்கடி கூறுவார். அப்பா காலையில் வேலைக்கு சென்று இரவில் தான் திரும்புகின்றார். அவருக்கு எப்படி தெரியும் என்று நான் அம்மாவுக்கு ஆறுதல் கூறுவேன். எனக்கு சூர்யாவை மிகவும் பிடிக்கும். அவர் வந்து அம்மாவின் மனநிலையை மகிழ்ச்சியாக்கிவிட்டு தான் செல்வார். எனக்கும் நிறைய பொருட்கள் வாங்கி வருவார். அப்பாவின் வருமானம் மிகவும் குறைவு. குடும்பத்தை நடத்துவது சிரமம்தான். அப்படிப்பட்ட நிலையில் அப்பா போன்ற ஒரு கொடூரமான மனிதருடன் அம்மா எப்படி வாழ்கின்றார் என்று எனக்கு தெரியவில்லை. அன்று இரவுதான் எனக்கு அம்மாவுக்கும் படுக்கையை தயார் செய்துவிட்டு கண்களை மூடி படுத்திருந்தேன். சிறிது நேரத்தில் அப்பா அறைக்குள் வந்தார். அப்பா அம்மாவை தன்னுடன் வருமாறு அழைத்தார். அம்மா மெதுவான குரலில் மறுத்தார். நான் கண்களை திறக்கவில்லை. அப்பா அம்மாவிடம் என்ன சொல்கின்றார் என்று கேட்கத்தான் விரும்பினேன். வா கிருத்திகா, நான் உன்னை தொந்தரவு செய்ய மாட்டேன். இது சத்தியம் என்று அப்பாவின் குரல் கேட்டது. அதில் ஒரு எளிமையான அன்பு தெரிந்தது. எனக்கு உங்களோடு வர விருப்பமில்லை. நீங்கள் எப்போதும் இப்படித்தான் சொல்கிறீர்கள் என்று அம்மா மீண்டும் மறுத்தார். நமது மகள் இப்போது வளர்ந்து விட்டாள். அவள் நிறைய கேள்விகள் கேட்கின்றாள் என்பதை நீங்கள் உணர வேண்டும். ஆனால் உங்களுக்கு எதை பற்றியும் அக்கறையே இல்லை என்று அம்மா மெதுவான குரலில் அப்பாவிடம் கூறினார். அப்பா வலுக்கட்டாயமாக அம்மாவின் கையை பிடித்து இழுத்து தன்னுடன் அழைத்து சென்றார். எனக்குள் ஒரு விவரிக்க முடியாத பதற்றம் ஏற்பட்டது. சலோமி சொன்ன அந்த ஆங்கில படத்தை பற்றிய விஷயம் என் மூளையில் குடைந்து கொண்டே இருந்தது. 2 மணி நேரம் கடந்து விட்டது. ஆனால் அம்மா இன்னும் திரும்பி வரவில்லை. தண்ணீர் குடிப்பதற்காக நான் சமையல் அறைக்கு சென்றேன். சற்று நேரத்தில் அம்மாவும் எனக்கு பின்னால் வந்தார். நான் அம்மாவை உற்று பார்த்தேன். அவர் தலைமுடி கலந்திருந்தது. தோள்பட்டை பகுதியில் அவரது சட்டையும் கிழிந்திருந்தது. இதை பார்த்து நான் அதிர்ச்சி அடைந்தேன். என் அம்மா பார்வையை உணர்ந்த அப்போது நான் உடனே துப்பட்டாவால் தன்னை மறைத்து கொண்டார். ஏன் இவ்வளவு நேரம் விழித்திருக்கின்றாய் என்று அம்மா என்னிடம் கேட்டார். நான் தண்ணீர் கொடுக்க எழுந்ததாக போய் சொன்னேன். அம்மா என்னுடன் அறைக்கு திரும்பினார். நான் கண்களை மூடிக்கொண்டு தூங்குவது போல நடித்தேன். ஆனால் அம்மாவின் விம்மல் சத்தம் எனக்கு கேட்டுக்கொண்டே இருந்தது. எழுந்து சென்று அம்மாவுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டும், மனதில் உள்ள கேள்விகளை எல்லாம் கேட்க வேண்டும் என்று எனக்கு தோன்றியது. ஆனால் நான் மெதுவாகவே படுத்திருந்தேன். மறுநாள் காலை அப்பா ஒரு இளைஞரை போல தயாராகி அறையிலிருந்து வெளியே வந்தார். அப்பாவின் வருமானம் குறைவுதான். ஆனால் அவர் எப்போதும் மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டுதான் இருப்பார். ஒரு பெரிய செல்வந்தரை போல தயாராகி வேலைக்கு செல்வார். என் அப்பாவை வெறுப்புடன் பார்த்தபடியே நான் பள்ளிக்கு சென்றேன். நாள் முழுவதும் அம்மாவின் கிழிந்த சட்டையை பற்றி சிந்தனையே என் மனதில் தான் இருந்தது. பள்ளியிலிருந்து திரும்பும் வழியில் சூர்யாங்கிளை சந்தித்தேன். அவர் என்னை ஏற்றி சென்றார். நான் யோசிக்காமல் அவரது காரில் ஏறினேன். அப்போது சூர்யா என் முகத்தை பார்த்து, உனக்கு என்ன கவலை, ஏன் இப்படி தொலைத்தது போல இருக்கின்றாய் என்று கேட்டார். நான் உணர்ச்சி வசப்பட்டு அவரிடம் எல்லா உண்மைகளையும் சொன்னேன். அதை கேட்ட அவர், உன் அப்பா ஒரு நல்ல மனிதர் இல்லை என்பது உனக்கு தெரியுமா? உங்கள் அம்மாவிற்கு அவரிடமிருந்து ஏன் விடுதலை பெற்று தரக்கூடாது? இவ்வளவு காலம் இந்த துன்பத்தை அவள் அனுபவிக்கின்றாள் என்று கேட்டார். அவர் சொன்னதை கேட்டு என் உணர்வுகள் உறைந்து போயினர். அப்பாவை பிரிவதை பற்றி என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. ஏனென்றால் அப்பா என்னிடம் ஒருபோதும் சத்தமாக பேசியது கூட இல்லை.
அப்படிப்பட்டவரை நான் எப்படி கொடூரமானவர் என்று சொல்ல முடியும்? மூடிய அறைக்குள் அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் இடையில் என்ன நடக்கின்றது என்று எனக்கு தெரியாது. சூர்யா அங்கிள் சொன்னதை கேட்டு நான் சிந்தனையில் ஆழ்ந்தேன். இவ்வளவு யோசித்தாலும் அப்பா எனக்கு தீமை செய்ததாக ஒரு விஷயம் கூட ஞாபகம் வரவில்லை. ஆனால் அம்மாவின் கண்ணீர் அவரை ஒரு குற்றவாளியாகவே காட்டியது. சூர்யா என்னை எங்கள் வீட்டில் விட்டுவிட்டு அவரும் உள்ளே வந்தார். எங்களை பார்த்தவுடன் அம்மா மகிழ்ச்சியுடன் உணவு பரிமாறினார். நான் மிகவும் சோர்வாக இருந்ததால் தூங்குவதற்காக என் அறைக்கு வந்தேன். சூர்யா அம்மாவுடன் அமர்ந்திருந்தார். எனக்கு தூக்கம் வரவில்லை. சூர்யா அங்கிள் சொன்னதை நினைத்து கொண்டிருந்தேன். அம்மா அப்பாவின் அறைக்கு சென்று 3 நாட்கள் ஆகிவிட்டனர். கடந்த 3 நாட்களாக அவர் என்னுடன் தான் தூங்குகின்றார். என்னுடன் இருக்கும் பொழுது அம்மா நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் தானே இருந்தார். அப்பாவின் நடத்தையை எப்போதும் ஒரே மாதிரி தான் இருந்தது. இந்த நாளில் அவர் அம்மாவை தான் அறைக்கு அழைத்து செல்கின்றாரோ என்று அவர் வழக்கத்தை விட அதிகமாக மகிழ்ச்சியாக இருப்பார். 4வது நாள் அப்பா மீண்டும் அம்மாவை தன் அறைக்கு அழைத்து சென்றார். நான் இரவு முழுவதும் நிம்மதியின்றி புரண்டு கொண்டிருந்தேன். அன்று காலை அம்மா அப்பாவின் அறையிலிருந்து வெளியே வரும்போது அவரால் சரியாக நடக்கக்கூட முடியவில்லை. அவர் ஒரு காலை தரையில் தேய்த்து தேய்த்து மிகுந்த சிரமத்துடன் நடந்து கொண்டு வந்தார். அம்மா, உன் காலில் என்ன ஆனது என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், சின்ன சின்ன விஷயங்களை கவனிப்பதை விட்டுவிட்டு படிப்பில் கவனத்தை செலுத்து. உன் 10ஆம் வகுப்பு தேர்வு முடிவுகள் சரியா வரவில்லை என்றால் அதற்கு உன் அப்பா என்னைத்தான் காரணமாக்குவார் என்றார். அம்மாவின் கண்களில் இருந்து கண்ணீர் சொட்டத் தொடங்கியது. அவர் அப்பாவுக்கு காலை உணவு தயாரிக்க சென்றார். அதன் பிறகு அவர் சமையல் அறையை விட்டு வெளியே வரவில்லை. நான் அம்மாவிடமிருந்து உணவை வாங்கி கொண்டு அப்பாவிடம் சென்றேன். அவர் என்னிடம் என் படிப்பை பற்றி விசாரித்தார். அப்பாவின் குரலில் அவ்வளவு இனிமை இருந்தது. அவரது இந்த இரட்டை வேடத்தை பார்த்து நான் வியப்படைந்தேன். அவர் ஒருபோதும் கொடூரமானவராக எனக்கு தெரியவில்லை. ஆனால் அம்மாவின் நிலை அப்பாவின் கொடுமையை உறக்கச் சொன்னது. நான் அப்பாவிடம், அம்மா இல்லாமல் எனக்கு தூக்கம் வருவதில்லை. அதனால் இரவு நேரத்தில் அம்மாவை உங்கள் அறைக்கு அழைக்காதீர்கள் என்று கூறினேன். அதை கேட்ட அப்பா புன்னகைத்தார். நான் எப்பயாவது தான் உன் அம்மாவை அழைக்கின்றேன். உன் அம்மாவின் மீது எனக்கும் உரிமை இருக்கின்றது. நான் அவள் மீது மிகுந்த அன்பு வைத்திருக்கின்றேன் என்றார். இதை கேட்டவுடன் என் இரத்தம் கொதித்தது. ஏனென்றால் அவரது அன்பின் லட்சணத்தை நான் தினமும் பார்த்து கொண்டிருந்தேனே. ஆனால் அப்பாவிடம் எதையும் பேசும் தைரியம் எனக்கு இல்லை. அதனால் மௌனமாக பள்ளிக்கு சென்றேன். வகுப்பில் ஆசிரியர் பாடம் நடத்தும் போது முழு உண்மையும் அறியாமல் ஒருபோதும் எந்த முடிவையும் எடுக்காதீர்கள். அரை உண்மை எப்போதும் ஆபத்தானது. அது ஒரு மனிதரை அழித்துவிடும் என்று கூறினார். ஆசிரியரின் அந்த பேச்சு என் மூளையில் ஒரு புதிய வாசலை திறந்தது. அப்பாவின் முழு உண்மையை அறிந்து என் அம்மாவிற்கு அவரிடமிருந்து விடுதலை பெற்று தர வேண்டும் என்று நான் முடிவு செய்தேன். எனக்கு எப்போது வேண்டுமானாலும் உதவ தயார் என்று சூர்யா அங்கிள் வாக்குறுதி அளித்திருக்கின்றார். நான் உருவத்தில் அப்படியே என் அம்மாவை போலவே இருந்தேன். அன்று இரவு நானே அம்மாவுக்கும் தூக்க மாத்திரை கொடுத்து உறங்க வைத்தேன். பிறகு அம்மாவின் போர்வையை போத்தி கொண்டு அப்பாவின் அறைக்கு சென்றேன். அறையில் ஒரு சிறிய மின்விளக்கு மட்டுமே எரிந்து கொண்டிருந்தது. அந்த இருட்டில் அப்பா என்னை அம்மா என்று நினைத்து கொண்டார். கித்திகா, நீயே இன்று என் அறைக்கு வந்திருப்பது எனது அதிர்ஷ்டம் என்றார் அப்பா. அப்பா மிகுந்த மகிழ்ச்சியுடன் என் அருகில் வந்து என் கையை பிடித்து அவருக்கு சமாதானமாக அமர வைத்தார். அவர் அருகில் அமர்ந்திருந்த பொழுது என் உடல் நடுங்கி போனது. அடுத்தது என்ன நடக்கும் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் உண்மையை அறிய நான் துணிந்தேன். கித்திகா, மகள் வளர்ந்து விட்டாள் என்று சொல்லி நீ என்னிடமிருந்து தூரமாகி விட்டாய். உன்னை வலுக்கட்டாயமாக அறைக்கு அழைக்க வேண்டிய நிலைக்கு என்னை தள்ளி விட்டாய். உன் மீது எனக்கும் உரிமை இருக்கிறது அல்லவா? மகள் வளர்ந்து விட்டால்தான். ஆனால் பெற்றோர்கள் ஒரே அறையில் தங்குவதை புரிந்து கொள்ளாத அளவிற்கு அவள் ஒன்றும் சிறியவள் இல்லை என்றாள். நீ நாள் முழுவதும் வேலை செய்து களைத்து போயிருக்கின்றாய். நிம்மதியாக என்னுடன் உறங்கு. உன்னை என் அருகில் பார்ப்பதே எனக்கு மகிழ்ச்சி என்றார் அப்பா. இருட்டில் என் முகம் அவருக்கு தெரியவில்லை. அவரோ என்னை தலையணையில் படுக்க வைத்தார்.
அவர் என் காதருகில் மெதுவாக பேசத் தொடங்கினார். தனது வருமானத்தில் ஒரு பகுதியை சேர்த்து வைத்திருப்பதாகவும் அதை கொண்டு எனக்கு திருமணம் செய்து வைக்கப் போவதாகவும் கூறினார். அதன் பிறகு அவர் சொன்னதை கேட்டு என் உணர்வுகளை உறைந்து போனது. சூர்யா மீண்டும் நம் வீட்டிற்கு வர தொடங்கியிருப்பதை நான் அறிந்தேன். ஆனால் கிருத்திகா, அவன் ஒரு நல்ல மனிதன் இல்லை. அவன் எண்ணமும் சரியில்லை. அவன் ஏற்கனவே ஒரு முறை உன் வாழ்க்கையை அழிக்க முயன்றவன். இப்பொழுது வீட்டில் வளர்ந்த மகளும் இருக்கின்றாள். எனவே நீ எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றார் அப்பா. நான் அம்மா இல்லை, அவருடைய மகள் என்பது அவருக்கு தெரிந்திருக்கவில்லை. அவர் மெதுவாக என் தலைமுடியை கோதிவிட்டார். சிறிது நேரத்தில் அவரே தூங்கிவிட்டார். நான் நீண்ட நேரம் அவர் அருகில் தான் படுத்திருந்தேன். ஆனால் அவர் எதையும் செய்யவில்லை. நான் மௌனமாக அறையை விட்டு அப்போதுதான் வெளியே வந்தேன். அப்பா தவறாக எதையும் செய்யவில்லை. எனவே சூர்யா அங்கிள் மட்டும் அம்மாவை பற்றி என் மனதில் பல கேள்விகள் எழுந்தன. மறுநாள் காலையே அப்பா வழக்கம் போலவே இருந்தார். நான் அவரை உற்று கவனித்தேன். ஆனால் அவரிடம் எந்த மாற்றமும் தெரியவில்லை. பள்ளியிலிருந்து திரும்பிய போது சூர்யா அங்கிள் கார் வீட்டின் முன் நின்றது. நான் எப்போதும் போல சத்தமாக வராமல் ஒரு திருடனை போல மெதுவாக வீட்டிற்குள் நுழைந்தேன். அம்மாவும் சூர்யா அங்கிளும் என் அறையில் ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தனர். நான் அங்கே இருப்பதை அவர்கள் கவனிக்கவில்லை. என் காதுகளால் நான் கேட்ட அந்த விஷயம் என் உணர்வுகளை உறைய செய்தது. நான் அறிய துடித்த அந்த ஒரு உண்மை இவ்வளவு பயங்கரமானதாக இருக்கும் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. அம்மா சிரித்து கொண்டே சூர்யா அங்கிளிடம் சொல்லி கொண்டிருந்தார். நான் என் மகளின் மனதில் அவள் அப்பாவிற்கு எதிராக வெறுப்பு விதையை ஆழமாக விதைத்து விட்டேன். என் மகள் தன் அப்பாவுக்கு எதிராக நிற்கும் நாள் வெகு தொலைவில் இல்லை. அந்த கிழவன் என்னை வலுக்கட்டாயமாக இந்த உறவில் கட்டி வைக்கின்றார். ஆனால் இப்பொழுது எனக்கு விடுதலை வேண்டும். அவர் என்னை அறைக்கு அழைத்து செல்கின்றார். என்னிடம் பேசிக்கொண்டே தூங்கி விடுகின்றார். ஆனால் நான் அறையை விட்டு வெளியே வரும்போது நானே என் தோற்றத்தை மாற்றிக்கொண்டேன். அவர் என் மீது கொடுமை செய்கின்றார் என்பதை என் மகளின் மனதில் நன்றாக பதிய வைத்து விட்டேன். ஒரு முறை நானே என் சட்டையை கிழித்து கொண்டேன். நான் அவரிடமிருந்து பிரியும் பொழுது என் மகள் எனக்கு கேடயமாக இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினேன். இதனால் என் மகளை விட்டு நான் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய அவசியம் இருக்காது. என் மகள் உலகத்திடம் என் நிரவதாதி தன்மையை அவள் அப்பாவின் கொடுமைகளையும் சொல்வாள். பிறகு நான் என் மகளுடன் உன் வாழ்க்கையில் வந்து விடுவேன். சூர்யா அங்கிள் சிரித்து கொண்டே சொன்னார். ஆம், நான் அவரிடம் சொல்லிவிட்டேன். இப்பொழுது உதவி தேவைப்பட்டாலும் நான் வருவேன் என்று. அப்பொழுது அம்மா அவரிடம் முன்பு போல என்னை ஏமாற்றி விடாது. ஒரு முறை நீ என்னை நடுவழியில் விட்டு சென்ற போது என் கணவர் தான் என்னை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் என்றார். சூர்யா அங்கிள் அம்மாவின் கையை பிடித்து கொண்டு சொன்னார். அன்று என் குடும்பத்தினர் திருமணமான பெண்ணுடன் உறவு வைத்திருப்பதை எதிர்த்ததால் தான் உன்னை நான் விட்டேன். ஆனால் இப்பொழுது என்னை தடுக்க யாரும் இல்லை. நான் உன்னையும் உன் மகளையும் முழு மனதோடு ஏற்றுக்கொள்வேன். ஆனால் உன் கணவர் கொடூரமானவர் இல்லை என்ற உண்மை மட்டும் உன் மகளுக்கு தெரியக்கூடாது. நான் தான் அவரை ஒரு குற்றவாளியாக சித்தரித்திருக்கின்றோமே. நம் மகள் தான் நம் இருவரையும் ஒன்று சேர்க்க போகின்றாள். அம்மாவும் சூர்யா அங்கிளும் அவர்கள் நினைத்தது போலவே எல்லாம் நடக்கும் என்று நம்பி சிரித்து கொண்டிருந்தார்கள். ஆனால் என் காலடியில் தரை நழுவது போல எனக்கு ஒரு உணர்வு. என் அம்மா என்னை மட்டுமல்ல என் அப்பாவையும் ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் என்று. அவர் என் அப்பாவின் வீட்டிலேயே அமர்ந்து கொண்டு ஒவ்வொரு சதியையும் தீட்டிக் கொண்டிருந்தார்கள். அப்போது சூர்யா ஏற்கனவே ஒரு முறை நம் குடும்பத்தை அழிக்க முயன்றதாக அப்பா சொன்னது எனக்கு இப்பொழுது நினைவுக்கு வந்தது. எனக்கு எல்லாம் புரிந்து விட்டதால் நான் அறைக்குள் நுழைந்தேன். என்னை பார்த்தவுடன் அம்மாவும் சூர்யா அங்கிளும் திகைத்து போனார்கள். ஆனால் விரைவில் தங்களை சமாளித்து கொண்டார்கள். சூர்யா அங்கிள் எனக்கு ஒரு சாக்லேட்டை நீட்டினார். நான் அதை வாங்காமல் அம்மாவின் முகத்தை பார்த்து உறுதியான குரலில் கேட்டேன், அப்பாவால் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை என்று இப்போது நீங்கள் சொல்லித்தான் ஆக வேண்டும். நான் அறிந்த அம்மாவின் தயக்கமின்றி உண்மையை சொன்னார். திருமணத்திற்கு முன்பே அம்மா சூர்யா அங்கிளை காதலித்திருக்கிறார்.
ஆனால் சூர்யா அவரை திருமணம் செய்வதற்கு பதிலாக துபாய்க்கு வேலைக்கு சென்று விட்டார். காதலை விட தன் எதிர்காலமே முக்கியம் என அவர் நினைத்தார். ஆனால் அம்மாவின் மனதில் சூர்யா மீதான காதல் குறையவே இல்லை. அம்மாவின் குடும்பத்தினர் அப்பாவை அவருக்கு தேர்ந்தெடுத்தனர். அம்மா இளமையாகவும் அழகாகவும் இருந்தார். ஆனால் அப்பாவோ அவரை விட 10 வயது மூத்தவர் மற்றும் சாதாரணமான தோற்றம் கொண்டவர். சூர்யா அங்கிள் அழகாக தெரிந்ததால் அம்மாவுக்கும் அப்பாவை திருமணம் செய்வதில் விருப்பமில்லை. வீட்டாரின் கட்டாயத்தால் அம்மா அப்பாவை திருமணம் செய்து கொண்டார். ஆனால் ஒருபோதும் அவரை மனதார ஏற்கவில்லை. இந்த உறவு அவருக்கு ஒரு சுமையாகவே இருந்தது. திருமணமான ஓராண்டில் தான் நான் பிறந்தேன். 8 ஆண்டுகளுக்கு பிறகு சூர்யா துபாயில் இருந்து அப்போதுதான் வந்தார். அப்போது என் அம்மாவை கண்டதும் அவருக்கு மீண்டும் என் அம்மா மீது காதல் ஏற்பட்டது. அம்மாவும் தன் பழைய காதலுக்கு கட்டுப்பட்டு சூர்யாவை ரகசியமாக சந்திக்க தொடங்கினார். ஆனால் சில நாட்களில் இந்த விஷயம் பெரியம்மாவுக்கு தெரிந்து விட்டது. அவர் குடும்பத்தினர் அனைவரிடமும் அம்மாவை பற்றி தவறாக பேச தொடங்கினார். அப்பா அம்மாவை உண்மையாக காதலித்ததால் அவர் அம்மாவை பலியிலிருந்து காப்பாற்றினார். எல்லா புகாரையும் பொய் என்று நிரூபித்தார். அப்பா அம்மாவிற்கு ஆதரவாக நின்றதால் குடும்பத்தினரும் அமைதியானார். சூர்யா அங்கிள் மீண்டும் கட்டாயமாக துபாய்க்கு அனுப்பப்பட்டார். 1 வருடத்திற்கு முன்பு சூர்யா அங்கிள் நிரந்தரமாக இந்தியா திரும்பிய போது அந்த காதல் மீண்டும் உயிர் பெற்றது. அப்பாவை ஏற்கனவே பிடிக்காததாலும் நம் பொருளாதார நிலை சரியில்லாமல் இருந்ததாலும் துபாய் பணத்துடன் இருந்த சூர்யாவை தேர்ந்தெடுப்பது அம்மாவுக்கு எளிதாக இருந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு சிக்கல், அப்பா என் மீது மிகுந்த அன்பு வைத்திருந்தார். அம்மாவாலும் என்னை பிரிய முடியாது. அதனால்தான் அம்மா இந்த நாடகத்தை ஆடினார். என் பார்வையில் அப்பாவை ஒரு குற்றவாளியாக சித்தரித்து என் அனுபவத்தை பெற்று என்னை தன்னுடன் அழைத்து செல்ல அவர் முயன்றிருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக நான் ஒன்று மட்டும் யோசித்து கொண்டிருந்தேன். என்னிடம் ஒருபோதும் சத்தமாக பேசாத அப்பா மூடிய அறைக்குள் அம்மாவிடம் எப்படி கொடுமையாக நடந்து கொள்ள முடியும்? நான் அம்மாவிடம் தெளிவாக சொல்லிவிட்டேன். உங்களுக்கு அவர் வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆனால் என் அப்பாவை போன்ற ஒரு வெகுளித்தனமான மற்றும் உண்மையான மனிதரை என்னால் விட்டுவிட முடியாது. சூர்யா அங்கிள் ஏற்கனவே அம்மாவை 2 முறை கைவிட்டிருக்கிறார். அவரிடம் எப்படி அம்மா 3வது முறையாக எதிர்பார்ப்பு வைத்திருக்கிறார் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. சூர்யா கண்களில் எனக்காக ஒரு விதமான வக்கிரமான ஆசையை முதல் முறையாக நான் கண்டேன். அந்த ஆசை நிறைவேறிய பிறகு அம்மா அவருக்கு தேவைப்பட மாட்டார் என்பது எனக்கு புரிந்தது. அம்மா எனக்கு அழகான கனவுகளை காட்டி அப்பாவை விட்டுவிட்டு அவருடன் வருமாறு என்னை கட்டாயப்படுத்தினார். ஆனால் என் அப்பாவை விட்டுவிட்டு எனக்கு அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. அவர்தான் எனக்கு எல்லாமே. உண்மை மட்டும் எனக்கு தெரியாமல் இருந்திருந்தால் நான் ஏதாவது தவறான முடிவை எடுத்திருப்பேன். நல்ல வேளையாக கடவுள் புண்ணியத்தில் நான் என் கண்களால் பார்த்தேன், காதுகளால் கேட்டேன். அம்மா அவருடன் செல்ல தயாராக இருந்தார். ஆனால் நான் அவர்கள் வழிக்கு வரமாட்டேன் என்பதையும் சூர்யா உணர்ந்தபோது அவர் மீண்டும் ஒரு முறை அம்மாவை பாதிலேயே தவிக்கிவிட்டு பிரிந்து சென்றார். சூர்யா அங்கிள் அம்மாவுக்காக வரவில்லை. என் மீது உள்ள வக்கிரமான எண்ணத்திற்காகத்தான் எங்கள் வீட்டிற்கு வந்து கொண்டிருந்தார் என்பது அம்மாவுக்கு அப்போதுதான் புரிந்தது. அவர் மிகவும் தந்திரமான மனிதன், வசீகரமான மனிதர். என் அம்மாவின் காதலை தன் சுயநலத்திற்காக பயன்படுத்தி கொள்ள அவர் திட்டம் தீட்டியிருக்கிறார். உணர்ச்சிகளுக்கு அடிமையாகிதான் இவ்வளவு பெரிய தவறை செய்ய துணிந்தோம் என்பதை அம்மா அப்போதுதான் உணர்ந்தார். ஒருவேளை நானும் அம்மாவும் அவருடன் சென்றிருந்தால் பெரியம்மா என் அம்மாவின் கௌரவத்தை சிதைத்தது போல அவரும் என் கௌரவத்தை சிதைத்திருப்பார். அம்மா செய்த எந்த புண்ணியமோ தெரியவில்லை. நாங்கள் இருவரும் அந்த வஞ்சகனின் பிடியிலிருந்து தப்பித்து விட்டோம். இரவு அப்பா வீட்டிற்கு வந்த பொழுது அம்மா அவருக்காக முன்பு வந்து அப்பாவுக்கு உணவு பரிமாறினார். தனது படுக்கையையும் அப்பாவின் அறைக்கே மாற்றிக்கொண்டார். அப்பாவின் மகிழ்ச்சியை பார்க்கவே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது.
அப்பா உண்மையிலேயே அம்மாவை நேசித்தார். ஆனால் அம்மாவின் தவறுகளை இத்தனை காலம் அவர் மன்னித்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகளில் முதல் முறையாக அம்மா தன் தவறுகளை உணர்ந்து அப்பாவை முழு மனதுடன் ஏற்றுக்கொண்டார். மறுநாள் காலை அப்பாவும் அம்மாவும் சிரித்து கொண்டே அறையை விட்டு வெளியே வந்தனர். அதை பார்த்தபோது என் இதயத்தில் மிகுந்த நிம்மதி ஏற்பட்டது. சில நேரங்களில் காதலின் பெயரால் நாம் ஏமாற்றப்பட்டு யாரிடமும் முகம் காட்ட முடியாத நிலைக்கு தள்ளப்படுகின்றோம். உண்மையான அன்பு என்பது திருமணத்திற்கு பிறகு ஒருவருக்கொருவர் கேடயமாக இருப்பது. ஒருவரின் குறைகளை மற்றவர் மறைத்து வாழ்வதற்காக இல்லை. இந்த கதை பிடித்திருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.